உட்காந்துருக்காங்க, நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. ஆனா அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? உட்காந்துருக்க முடியாது. வேற பக்கம் ஒரு பக்கமா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நீ என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள ஒதுக்காதீங்க. நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸா வந்து வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேச்சு வழக்குல அவங்கள வந்து பழக்கப்படுத்துங்க. சரி, அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாது, பயப்படுத்த கூடாது. முதல்ல வந்து அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஐயோ இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அம்மா பெரியவங்க சொல்லுவாங்க அவங்க கூட சேராத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. அவங்கள ஃபர்ஸ்ட் ஒதுக்குறது தப்பு. இந்த வருடத்திற்கான ஒரு தீமே என்னன்னா எல்லா உயிர்களுக்கும் மதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்களுக்கும் மதிப்பு உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரிதான் அந்த ஆட்டிசம் குழந்தையோட உயிரும் முக்கியம். அவனா சரி இருந்துட்டு போறான், அவனை கண்டுக்க வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம மாதிரி தானே அவங்களும். அவங்களுக்கு என்ன நோயா? ஒரு சுகர் பேஷண்ட் பாக்குறோம், இல்ல ஒரு ஏதோ ஒரு நோய் இருக்கு, அவங்க பார்த்து நம்ம தொடாம ஒதுங்கி போறோம்ல, அது மாதிரி இவங்க கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா ஆட்டிசம்ங்கிறது நரம்பியல் கோளாறு. அது பேர் என்ன? நரம்பியல் கோளாறு. அதுல வந்து அவங்க அம்மாவோட குரோமோசோம்ல மாற்றத்துல ஏற்படுறதுனால ஒரு ஒரு குறைபாடோட குழந்தை பிறக்குதே தவிர அது எந்த ஒரு மத்தவங்க சொல்ற மாதிரி சமூகம் சொல்ற மாதிரி எந்த பாவமும் அவங்க செய்யல. சரியா? அந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம ஒதுக்க கூடாது. இவங்களுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு. என்னன்னா ஸ்பீச் தெரப்பி இருக்கு, பேச்சு பயிற்சி இருக்கு. அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பி, தொழில்முறை பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி இருக்கு. இப்போ உடம்புல வந்து ஏதாவது எலும்புகள்ல கோளாறு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிசியோதெரப்பி இருக்கு. இத்தனை தெரப்பி இருக்கு. அந்த தெரப்பியை கொடுத்தா அவங்கள ஓரளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். சரியா? பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் நீங்க சொல்லுங்க வெளியில போயிட்டு. சரியா?